ஒரு நாள் விஷ்ணு பகவான் சிவபெருமான பாக்குறதுக்காக கைலாயத்துக்கு போகும்போது அவருடைய வாகனமான கருட பகவான கைலாயத்துடைய வாசல்ல காத்திருக்க சொல்லிட்டு உள்ள போறாரு. கருடனும் வெளியே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு அழகான பறவைய பாக்குறாரு. கடவுளுடைய படைப்புல இவ்வளவு ஒரு அழகான விஷயமா அப்படின்னு மெய்மறந்து அதை ரசிச்சுட்டு இருக்கும்போது அங்க சிவபெருமான பார்க்க யமதர்மராஜா வராரு. வந்தவரு ஒரு நிமிஷம் அந்த பறவையை நின்று பார்த்துட்டும் போறாரு. யமனின் பார்வையினாலே மரணம்னு தெரிஞ்சுக்கிட்ட கருட பகவான் அந்த பறவையை எடுத்துட்டு போய் 1000 மைல் தாண்டி ஒரு அருவிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல விடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு யமதர்மராஜா சிவபெருமான தரிசிச்சுட்டு வெளியே வராரு. வந்தவர்கிட்ட பறவையை காப்பாத்தின கர்வத்தோட கருட பகவான், யமதர்மராஜா நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஒரு பறவைய ஒரு நிமிஷம் நின்னு பார்த்துட்டு போனீங்களே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கருடர் கேக்குறாரு. அதுக்கு யமதர்மராஜா, ஓ அதுவா, இவ்ளோ அழகா இருக்கிற இந்த பறவை இன்னும் கொஞ்ச நேரத்துல 1000 மைல் தாண்டி இருக்கிற ஒரு பாம்பால விழுங்கப்பட்டு இறக்கணுங்கிற விதி இருந்தது. இவ்வளவு சின்ன பறவை